சமீப காலமா திரைப்பட பிரபலங்கள் திருமண விவாகரத்து ஏற்படுது சார். இதற்கு ஏஎல்பி ஜோதிட ரீதியா தீர்வு என்ன சார்? அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் பார்த்ததில் பிரபலங்கள் அப்படி மட்டும் இல்லை, வாழ்க்கையில் பொதுவாகவே திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கி நிறையா எதிர்பார்த்ததை விட அதிகமாக பிரச்சனைக்கு உள்ளாகுதான்னா கண்டிப்பாக உள்ளாகுது. இது பொதுவாகவே நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம கிரகங்கள் 2 இடத்துல ஒரு கிரகம் இருக்கக்கூடாது சார், செவ்வாய் இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது, இது ஒரு பொதுவான தகவல். ஆனால் முடிவெடுக்கிறது எல்லாமே இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு பிடிக்கலை, இந்த பையன் பிடிச்சிருக்கு, இந்த பையன் பிடிக்கலை, ஏதோ ஒரு காரணங்கள். இது திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய காலங்கள். இது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அது ஒரு விஷயம் அந்த காலத்தில் இந்த தகவல் தொடர்பு அப்படிங்கிறது தூரமாக இருந்துச்சு. ஒரு செய்தி இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ போய் சொன்னாதான் தெரிஞ்சாதான் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு பொண்ணோட வீட்லையோ ஒரு பையனோட வீட்லையோ ஏதாவது ஒரு விஷயம் பேசினா அடுத்த நிமிஷம் ஃபோனில் கூப்பிட்டு இந்த பையனோட அப்பா இதை சொன்னார், பையனோட அம்மா இதை சொன்னாங்க, பொண்ணோட அப்பா இப்படி சொன்னாங்க, பொண்ணோட அம்மா இப்படி சொன்னாங்க, இப்படி ஒரு கருத்து வேறுபாடு உடனடியே பரிமாறப்படுது. அப்படி இருக்கும்போது முதல் விஷயம் சின்னதாக தான் ஆரம்பிக்குது. ஒரு உதாரணமாக ஒரு பெண்ணோட திருமண வாழ்க்கை நின்று போணுச்சு. அதில் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு, என்னை விட பையன் சம்பளம் கம்மியாக வாங்குறாரு அப்படின்னு சொன்னிச்சு. இது தகவல் தான். இது அந்த பொண்ணு வேணும்னு சொல்ல, வேண்டான்னு சொல்ல. நான் 60,000 சம்பாதிக்கிறேன், பையன் 40,000 தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு தகவல் சொன்னோடனே பையனை பற்றி இப்போவே 40,000 தான் வாங்குறது அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு அது ஒரு பார்வை கண்ணோட்டங்கள் வேறு மாதிரியே மாறுது. இதில் என்ன இருக்குது, நான் இப்போ 60,000 சம்பாதிக்கிறேன், அந்த பையன் 40,000 சம்பாதிக்கிறாரு, இது எப்படி அப்படின்னு கேட்ட உடனே இது எதுக்காக கேட்டுச்சுன்னா நாளைக்கு இந்த பையனுக்கு கூட ஈகோ வந்துடும். என்னை விட அவள் சம்பாதிக்கிறாங்க, அந்த பொண்ணு கூட சம்பாதிக்குதுன்னு ஒரு சங்கடம் வந்துடுமேன்னு அந்த பொண்ணு சொன்னிச்சே தவிர உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த பொண்ணு இப்போ பையன் சம்பாதிக்கிற குறைச்சி சம்பாதிக்கணும்னு சொல்லலை, நான் கூட சம்பாதிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லலை. இப்படி தான் இந்த கருத்து மோதல்கள் ஆரம்பிக்குது. இது கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் 2ஆம் வீட்டில் சனி இருந்தால், 2ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால், 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்துச்சுன்னா குடும்பத்துக்கு எடுக்கும் அப்படின்னு பொதுவான தகவல் இருக்குது. எல்லா கிரகமும் 2ல் இருந்துச்சுனாலே இப்படி சுக்கிரன் இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது, முதல்ல அடுத்தது சூரியன் தனி இருக்கக்கூடாது. செவ்வாய் சுக்கிரன் இருந்துச்சுனாலோ இல்லை செவ்வாய் ராகு இருந்துச்சுனாலோ இப்படி நிறைய கிரகங்கள் 2ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா பாதிப்பு ஏற்படுத்தும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் முதல் விஷயம் ஏஎல்பி நட்சத்திர புள்ளி. ஏன்னா ஏஎல்பி லக்கணம் வயதோட்ட லக்கணம் 20லேருந்து 30 வயதுக்குள்ள ஒரு திருமணம் இருக்குது அப்படின்னா 21 வயசுலேருந்து இல்லை 30 வயசுக்குள்ளே திருமணம் நடக்குது. அந்த நேரத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரம் ஏஎல்பி புள்ளியாக அந்த ஜாதகருக்கோ அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ போணுச்சுனாலோ, இல்லை பையனுக்கோ பொண்ணுக்கோ அஸ்த நட்சத்திரம் போனாலோ, இல்லை பையனுக்கோ பொண்ணுக்கோ திருவோண நட்சத்திரம் போனாலோ, இந்த மாதிரி மின்பின் முரணான சம்பந்தம் இல்லாமல் திடீர்னு முடிவு மாற்றுவாங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, வேணும்னு சொல்லுவாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முத நாள், நிச்சயார்த்தத்துக்கு முத நாள் பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இது வேண்டாம், ஒரு வாரம் வரை பேசாமல் இருந்திருப்பாங்க. பொண்ணோட பக்கம் வர சொல்லியிருப்பாங்க, மாப்பிள்ளோட பக்கம் வர சொல்லியிருப்பாங்க. எல்லாம் வந்ததுக்கு பிறகு இல்லை அதெல்லாம் வேண்டாம், இப்போ வேண்டாம், 6 மாதம் போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரமோ அஸ்த நட்சத்திரமோ இல்லை திருவோண நட்சத்திரம் போணுச்சுன்னா தயவு செய்து அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆளாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு பேசுகிறதும் இதே ரோகிணி நட்சத்திரம் தான். நீங்கள் சங்கடமாக அடிச்சுக்கிட்டு நிற்கிறதும் ரோகிணி நட்சத்திரம் தான். அதேமாரி திருவோண நட்சத்திரமும் சரி அல்ல அஸ்த நட்சத்திரமும் சரி, இந்த 3 நட்சத்திரங்கள் ஏஎல்பி புள்ளியாக போகும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுலேயே 2 8 சந்திரன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனைக்குள்ளான நிகழ்வாக இருக்கும். அதேமாரி எங்கெங்கெல்லாம் செவ்வாய் நட்சத்திரம் போகுதோ, அதுவும் மிருகசீச நட்சத்திரம் 3 4 போகும்போது ஒரு விதமான திருமணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா இது முடிவே எடுக்காமல் அவசரப்பட்டு கோவப்பட்டு அந்த விஷயங்களை டக்குன்னு நான் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க அடுத்த நிகழ்வு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. மனவேதனையை கொடுக்குமா அப்படின்னு கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் 1 2 ஏஎல்பி புள்ளியாக போகும்போது எந்த காரியம் இல்லாத ஒரு மிகப்பெரிய உள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ, திருமண முறிவுகள் அல்லது திருமணத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டம். அது திரைப்பிரபலமாக இருக்கட்டும், சாதாரணமாக ஒரு நண்பராக இருக்கட்டும், இருக்கக்கூடிய எத்தனை ஆண் பெண் எல்லாருக்கும் கிரகங்கள் எல்லாருக்கும் ஒன்று தான். இது இசைக்கலைஞராக இருக்கட்டும், பெரிய அளவில் ஒரு போலீஸ்காராக இருக்கட்டும், இல்லை ஒரு வக்கீலாக இருக்கட்டும், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், இல்லை ஒரு விவசாயியாக இருக்கட்டும், இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் இந்த கிரகங்களோட தன்மைகள் பொதுவாக ஒன்றா தான் இருக்கும். ஏன் நான் ஜோதிடம் படிக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் எல்லாருக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் வரும். இது இவருக்கு வாத்தியாராக இருக்கார், ஆசிரியராக இருக்கார், இவர் புரோகிதராக இருக்கார், இவர் அர்ச்சகராக இருக்கார், இவருக்கு மட்டும் சங்கடமே வராதான்னா சங்கடம் வரதான் செய்யும். நம்ம எல்லோரும் சொல்கிறோம்ல, டாக்டர் ஆனால் நோய் வராதான்னா நோய் வரும். ஆனால் அந்த நோய் வந்தால் அந்த டாக்டருக்கு எதை பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுருக்காரு. அந்த டாக்டருக்கு நோய் வந்தால் எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எப்படி இந்த உடம்பை பார்த்துக்கணும், அந்த உடம்பை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு அவர் அனலைஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதோடு தான் அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. இந்த மருத்துவ உலகத்தில் கொரோனா நேரத்தில் எத்தனையோ மருத்துவர்கள் நம்மளை விட்டு நீங்கினாங்க. ரொம்ப சங்கடமான ஒரு நிகழ்வு. ஏன்னா
அவங்க உயிரையும் பொருட்படுத்தாமல் மற்ற உயிர்களை காப்பாற்றணும்னு எத்தனையோ மருத்துவர்கள், செவிலியர்கள், ஏன்னா மருத்துவரை விட செவிலியர்கள் அந்த வார்டில் போய் அவங்கள பார்த்து அவங்கள எப்படியே காப்பாற்றணும்னு என்னது செவிலியர்கள் எத்தனையோ பேர் நம்மளை விட்டு நீங்கினாங்க. உண்மையிலே அந்த இதெல்லாம் ரொம்ப அர்த்தம். டாக்டர் படித்தா மட்டும் நோய் வராது அப்படின்னு கிடையாது. எல்லாருக்கும் காலம் பொதுவானது. அதான் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னதுக்கு காரணம், எல்லாருக்கும் நல்ல நேரமும் வரும், கெட்ட நேரமும் வரும். அதோட இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு அது நீங்கள் யாரை எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, நல்ல நேரம் கெட்ட நேரம் வரும்போது இந்த திருமண உறவுகளில் ஒரு பிரிவுகளையும் பிரச்சனை இருக்கும். அதே சந்திரன் 2 8 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒருத்தர் மட்டும் இல்லை, 2 உயிர்கள் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் விஷயம் இல்லை, 2 குடும்பம் சார்ந்தப்பட்ட விஷயம் இல்லை. பெண்ணோட அப்பா அம்மா, பையனோட அப்பா அம்மா, இதெல்லாம் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் வந்து திருமணம் சார்ந்த நிகழ்வுகள். முடிவெடுக்கும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை, அதான் சொல்லுவேன்ல, எவ்வளோ நீங்கள் பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து வளர்க்குறீங்க, நீங்கள் ஒரு பையனை எவ்வளோ பார்த்து எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எப்படி வளர்க்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளோ அழகாக கொண்டாடுறீங்க. ஆனால் வந்து திருமணம் வரும்போது நீங்கள் எங்களை கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, அந்த முடிவை நீங்கள் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஜோதிடம் படிங்கன்னு நான் சொன்னேன். திருமணம் அமையும், இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் இருக்கணும்னு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டால் 90s கிட்டு 2000 அப்படின்னுங்கிறவங்களுக்கு திருமணமே பெரிய எதிர்பார்ப்பு வந்து பெரிய அளவு உண்டு பண்ணியிருக்கு. அதை விட்டு நீங்கள் எல்லாருமே தயவு செய்து ஜோதிடம் படிங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது வட்டம். அது எல்லாருக்கும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், சங்கடம் இருக்கும். ஒரே நேரத்தில் சந்தோஷமும் இருக்காது. ஒரு நேரம் நல்லவராக இருப்பார், ஒரு நேரம் கெட்டவராக இருப்பார். ஒரு நேரம் புரிஞ்சுக்கணும், ஒரு நேரம் புரியக்கூடாது, ஒரு நேரம் ரொம்ப நல்லவராக இருப்பார். வாழ்க்கைங்கிற புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை கொண்டாடுங்க. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அதோட்டு தான் கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம், கடவுள் கொடுத்த ரகசியம், கடவுள் கொடுத்த பிரம்ம ரகசியம், கடவுள் கொடுத்த நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சொன்னால் அது ஜோதிடம் தான். அந்த ஜோதிடத்தை நீங்கள் எல்லோரும் படிக்கணும். படிங்க எல்லோரும். ஜோதிடம் படித்தா தான் உங்கள் வாழ்க்கை மாறும். ஜோதிடம் படிக்காமல் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும், இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை இது நல்லதுன்னு முடிவெடுத்தாலோ இல்லை கெட்டதுன்னு முடிவெடுத்தாலும் ஒரு தடவை மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். அது வாழ்க்கை முழுக்க அதை கொண்டு போகிறதுக்கு வாழும் நாட்கள் முழுக்க நமக்கு இந்த ஜோதிடம் தேவை. ஜோதிடம் படிக்காமல் உங்கள் வாழ்க்கையை அடுத்தடுத்த திட்டமிட முடியாது. ஜோதிடம் படிங்க. அதை விட்டு இந்த காலகட்டங்களில் யாருக்காச்சும் ரோகி நட்சத்திரம் போனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஹஸ்த நட்சத்திரம் போனால் ரொம்ப பொறுமையாக இருங்க. திருவோண நட்சத்திரம் போனால் போகக்கூடிய 4 வருஷம் 5 மாதம் தயவு செய்து ரொம்ப பொறுமையாக இருங்க. நீங்கள் திருவோண நட்சத்திரம் போகும்போது 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். முடிவெடுக்காதீங்க. மறுபடியும் நீங்கள் முடிவெடுத்தாலும் அதே மாதிரி தான் இன்னொரு பொண்ணு வரும். இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா அது இதுக்கு மேலே தான் வரும். அதுவும் உங்களுக்கு பார்த்துங்க. அதை விட்டு அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த முடிவெடுங்க. கண்டிப்பாக வந்து அச்சியலக்கண பദ്ധதி ஜோதிடம் படிங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறும், எல்லாரோடைய வாழ்க்கையும் மாறணும். ஜோதிடம் படிப்பதால் மட்டுமே இங்கே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் மாறும். நன்றி, வணக்கம்.